சுவாமிஜி வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. இப்ப மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி வந்துட்டு எப்படி இருக்குது? அது என்ன மாதிரி சனி நடக்குது? அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அவங்களுடைய லைஃப் எதிர்காலம் எப்படி இருக்கும் பொதுவாக உங்களுடைய கணிப்புல? நம்முடைய சேனல் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற டாக்டர் எல்கே ஜெயசூரிய நாராயண சுவாமிகள் லோக சேமத்தின் பொருட்டு இந்த பதிவை நான் மக்களுக்கு கொடுக்கிறேன். பொதுவா சனீஸ்வர பகவான் அப்படின்னா ஒரு நீர் கடவுள். பொதுவா இந்த சனி பகவான் ஏன் 12 ராசிகளை நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். மேசத்தில இருந்து தொடங்கி மீனம் வரைக்கும் வருவதற்கு அவருக்கு ஒரு 30 ஆண்டுகள் ஆகுது. இப்ப மீன ராசிக்குள்ள நுழையிறாரு அப்படின்னா சனின்னா கர்மான்னு அர்த்தம், சந்திரன்னா உடல்னு அர்த்தம். அப்ப பிறவி எடுத்த ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு இந்த பூமியில பிறக்கிறோம். இப்படி பிறக்கும் பொழுது சனிதான் நம்மளை தேடி வராரு, நாம சனியை தேடி போறதில்ல. நீங்க பிறக்கும் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கஷ்டங்கள், என்ன நஷ்டங்கள், என்ன ப்ரீவியஸ் பெர்த்ல நம்ம என்னென்ன நன்மை அடைஞ்சிருந்தோம், தீமை அடைஞ்சிருந்தோம், பூமியில எதெல்லாம் நல்வினை கர்மாவை கழிக்க வந்தோம், தீவினை கர்மாவை எதை கழிக்க வந்தோம். அப்ப பாவ புண்ணியத்தின் அளவை சரி செய்யும் வேலையை நாம தான் அந்த பூமியில செஞ்சாகணும். அதற்கு உற்றதுணையா உறுதுணையா இருக்கக்கூடியவர் யார் என்றால் சனீஸ்வர பகவான் தான். சனீஸ்வர பகவானை நாம கையெடுத்து கும்பிட்டு வணங்கி வரவேற்க வேண்டும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சனீஸ்வர பகவான் நம்மை பார்க்க வருகிறார். மீனராசியில இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரக்காரர்களும், மீனராசி அன்பர்களும், மீனராசியை லக்கணமாக கொண்டவர்களும் அவர்களை தேடி இந்த சனி பகவான் வருகிறார். வரும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னா, நீ இந்த மாதிரி இவ்வளவு கர்மா இருக்குதுப்பா, இவ்வளவு தூரம் பாவ சாபங்கள்லாம் இருக்கு, நீ இதையெல்லாம் எராடிக் பண்ணிக்கணும்னா நான் உன்ன இடத்துல உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய செயல்களை, உன்னுடைய வாழ்க்கை முறைகளை இன்பத்தின் பொருட்டு நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில சுகமா இருக்க முடியாது. அதனால நீ பூமிக்கு வந்ததெல்லாம் இந்த சுகமா சந்தோஷமா விளையாடுறதுக்கெல்லாம் கிடையாது. பல பல பிறவிகளை செஞ்ச பாவ சாபங்கள் எல்லாம் போக்குறதுக்கு தண்டனைக்குரிய காலமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நன்னடத்தை அடைஞ்சு அவர்கள் வெளியேறுவாங்களோ அதுவே மாதிரி நன்னடத்தையினால நீ உன்னுடைய இயற்கையான சந்தோஷம் மகிழ்ச்சியெல்லாம் நான் தடுத்து நிறுத்திடுவேன். நீ இந்த பல பல பிறவிகளிலே செய்திருக்கிற பாவ சாபங்களை போக்கிக்கிறதுக்கு அறத்தின் வழியாக நீ செயல்படணுங்கிறத நான் உன்னைய திட்டா இறுக்கி பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுதான் சனி பகவான் நம் ராசியின் மீறி ஏறி வருதல். அதனால எல்லாரும் சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஒருத்தர் ஒரு கம்பெனில வேலை வாங்குறாரு, அந்த சம்பளம் வாங்குறாரு, மாசமான சம்பளம் வாங்குறாரு. தீபாவளி வருது, அப்ப ஒரு அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் வாங்கிடுறாரு. அப்ப அந்த ஓனர் சொல்லுவாரு, இது 1 லட்சத்தை எப்படி அடைப்பேன்னாரு, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறேன் அப்படிம்பாரு. அப்ப உடனே என்ன சொல்லுவாரு, ரைட் ஓகேன்னு கையெழுத்து போட்டுருவாரு. கையெழுத்து போட்ட உடனே முதல் மாசம் பிடிக்க போகும்போது சொல்லுவாரு, இந்த மாசம் பிடிக்க வேண்டாம், அடுத்த மாசம் பிடிக்கம்பாரு. அடுத்த மாசம் பிடிக்கலாங்கும் போது இந்த வீட்டுல கிளவிக்க உடம்பு முடியல, அடுத்த மாசம் போனா மச்சனே வீட்டுல ஒரு பெரிய கல்யாணங்க, அதனால சீர்வரிசையெல்லாம் செய்யணும் பார். இப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியில 12வது மாசம் வரும். அப்ப என்ன பண்ண, 1 லட்சம் பாக்கி இருக்கும். அவரு கணக்கு பிள்ளைகிட்ட கூப்பிட்டு சொல்லிடுவாரு, இவன் சம்பளம் 42,000 ரூபாய் மாறு சம்பளம், அதனால 2 மாறு சம்பளத்தை கொடுக்காம கையெழுத்து மாத்திரம் வாங்கிட்டு இவனை வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு அப்படிம்பார். அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய் 2 மாசம் சம்பளம் வாங்காம வெறுமனையா வீட்டுக்கு வரணும். வீட்டுக்காரமா கேட்க, என்ன வெறுங்கையோட வந்திருக்கேன், என்ன 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கணும்லடி, அதுக்காக நம்ம கட்டல, நானும் சாக்கு போக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு. இதே மாதிரிதான் சனீஸ்வர பகவான் சொல்லிக்கிட்டே இருப்பார். 4வது வீட்டுல இருந்து பாப்பாரு, 7வது வீட்டுல இருந்து பாப்பாரு, தன் பார்வையை செலுத்தி பாப்பாரு. இப்பயாவது ஒழுக்கமா நீதி நேர்மை தர்மத்தோடு வாழ்றானான்னு பாப்பாரு. வாழ மாட்டான், நம்மால் கிடுக்கு பிடி ஏமாத்திட்டே போவோம். உட்கார்ந்து நெஞ்சு மேல ஏறி குத்த வச்சு உட்காருவார். உட்கார வச்சு அடக்கி உடக்கி மடக்கி பயிர அப்படியே கசக்கி புளிவார். உடனே சொல்ல, சனி பிடிச்சிட்டான், என்னைய போட்டு மிச்சம் பண்றியா அப்படின்பா. ஆனால் அவரவர் தர்மத்தின் வழி, அறத்தின் வழி நாம கரெக்டா நடந்தோம்னா சனி நம்ம மேல ஏறி உட்கார மாட்டார். சனி பகவான் நம்மளை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடுவார். ஆக நீங்கள் சனி பகவான் உங்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாட போகிறாரா, இல்ல உங்க தோல்ல ஏறி உட்காராரா என்பதுதான் கிளைமாக்ஸ். இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன செய்வார்,
எந்த வேலையும் வேகமா நடக்காது. நீ என்ன பண்ணணும், எளிமையா தான் இருக்கணும், பேராசைப்படக்கூடாது, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்த உழைக்கணும், கடினமா உழைக்கணும், இறக்க சிந்தனை வரணும், கருணை இருக்கணும், எல்லா உயிர்கள் மேல அன்பு செலுத்தணும். எதுவுமே வேகமா நடக்காது, ஜம்மிழுவையா இருக்கும். பூ பறிக்கிறதுக்கு கோடாலியை தூக்கிட்டு போற மாதிரி செஞ்சிருவார். பூ பறிக்க கோடாலி தேவையா? தேவையில்லை. இல்ல 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 இல்ல, அது மாதிரி பண்ணுவார். இதுதான் ஒரிஜினல் சனீஸ்வர பகவான். சனினா கர்மா. அப்ப உன் கர்மாவை செய்யல, அவரே உட்கார்ந்து செயல்பட போற. இப்ப நம்ம கடை வியாபாரம், நமக்கு கடைக்கு சரக்கு போட்டவன் பணம் கொடுக்கணும்ல நம்ம. கண்டிப்பா. அந்த சரக்கு போட்டவன் வந்து கேட்கறப்ப வியாபாரம் ஆகலேம்பா. அங்கிருந்து 2 பேரை கொண்டுட்டு வந்து போட்டு இந்த கடையில முதலாளி ஸ்தானத்துல உட்காந்துட்டு ஒரு ஆள் வியாபாரமும் ஒரு ஆள் கல்லால உட்காந்துக்குவான். கடை வியாபாரம் ஆக 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 அவன் பணத்தை எடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படி சௌரியம்? இந்த வேலையை தான் சனிங்கிற பெரியப்பா செய்ய போறாரு. சரி சரி சரி. அப்ப இதுல இந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னா, நல்ல கர்மா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, சனி வர்றபோது மீன ராசியில ஒரு குரு இருந்தாலோ, ஒரு சுக்கிரன் இருந்தாலோ, ஒரு புதன் பகவான் இருந்தாலோ கவலையே கிடையாது. அதெல்லாம் சுகமா அனுபவிச்சுட்டு போலாம். அதே நேரம் மீன ராசியில சனி இருக்க பிறந்தவன் பல இடையூறுகளை சந்திப்பான். சனிக்கே 7.5 சனி, சனிக்கே 7.5 சனி ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? அவன் தான் அப்ப ராகு இருந்தா இன்னும் பிரச்சனை, கேது இருந்தா இன்னும் பிரச்சனை, சூரியன் இருந்தா ரொம்ப பிரச்சனை, செவ்வாய் இருந்தா போராட்டம். ஆக அவரவர் ஜாதகத்தில் மீனராசியில் உள்ள கிரகங்களை பொறுத்து சனி வருகின்ற பொழுது நன்மையோ தீமையோ அடையும். அதனால சனி என்கிற கிரகம் வருகிற பொழுது வரவேறுங்கள். உங்க வாழ்க்கையில எளிமையா இருங்க, அகலக்கால் வைக்க கூடாது, பேராசைப்படக்கூடாது. அடுத்தவன் சொத்த மொல்ல போறவனை எல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிருவார். ஓகே ஓகே. அப்ப இதுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருது. அப்ப வருகடலையாட்டம் வறுப்பாரு, உலக்கையில ஓட்டு பிடிக்கி எடுப்பாரு, குத்துவாரு, கொடைவாரு. அப்ப சொல்ல முடியாத துயரம் வரும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? உடனே சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடணும், அங்க போகணும். அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வருவதை எதிர்கொண்டு வரவேற்று மகிழ்ந்த சந்தோஷமா இருந்தா போதும். வர்றதை எடுத்தா போதும். என்ன நடந்தா அதை நீங்க சந்தோஷமா எடுத்துக்கிட்டா சனி பாப்பாரு. சனிக்கு பந்தா பிடிக்காது. அதனால பொறுமை, எளிமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, எல்லாத்தையும் நினைத்து கொண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கொண்டு சனி என்ன வேலை சொல்றாரோ கொடுக்கறத வாங்கி சாப்பிடணும். சரி, அது வேணும் இது வேணும்னு பண்ண முடியாது. கிடைக்கிற காரில் ஏறி போகணும், இல்லைன்னா நடந்தே கொன்றுவாரு. கால்களுக்கு அடிக்கிறது, கால் வலி பிச்சை எடுக்கும், கை கால்லாம் ட்ரை ஆகும். எதுவுமே வேகமா நடக்காது. நின்னு எச்சி முழுங்கி ஒரு இடத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துல வர வேண்டிய வேலைக்கு 10 மணி நேரம் ஆக்குவாரு. பேச்சு அசிங்க அவமானம் எல்லாம் வரும். இதெல்லாம் துஷ்ட கர்மான்னு இப்படித்தான் அனுபவிப்பார். நல்ல கர்மானா ஓரளவுக்கு அங்க ஆதரவுக்கு நல்ல ஆட்கள்லாம் வருவாங்க. அதனால யாருக்கெல்லாம் இப்ப திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சி ஆகி சொன்ன இந்த விஷயங்கள்ல நல்லது நடக்குதோ, நல்லதா நடந்துச்சுன்னா, இந்த வேலையை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப சனி உண்மையிலேயே பயிற்சி ஆகிவிட்டார். நீங்க வாக்கியமோ திருக்கணிதமோ அவரவர் வாழ்க்கையே பொறுக்குது. நீ எங்க சனி டெய்லி நடந்தாலும் சரி, எதுவானாலும் இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்வில் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் மார்ச் 29 பயிற்சி ஆன பிறகு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்துத்தான் அவரவர் ஜாதகத்தில் திருக்கணிதப்படி நாம் செயல்படுவோம். எனக்கு அப்படித்தான் நடக்குது, இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல, நலத்தை எப்போதும் போலதான் இருக்கேன் அப்படின்னால் நீங்கள் வாக்கியத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த கேள்விக்கு இந்த மாதிரி விடையளித்து பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.